சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். நான் நிச்சயம் சொல்றேன், 3 மாசம் தான் இருக்கு. இனி போக போக ஒவ்வொரு அமைச்சரும் நிச்சயமா பெருசா மாட்ட போறாங்க. அதுக்கு வழக்கறிஞர் நீங்க தயாராக இருக்கணும். இன்னைக்கு நாம தொடர்ந்து பெயில் வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த கூட்டத்தை, அந்த கும்பலை பெயில் வாங்குற நிலைமைக்கு நாம நம்முடைய பணிகளை அமைச்சு கொள்ள வேண்டும். இந்த அரசு ஏதோ தூய்மையான அரசு, ஊழலற்ற அரசு, மாற்றம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. கடைசி என்ன பண்ணிருக்கிறாங்க? நம்முடைய தலைவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்துடைய பெயரை மாத்தி இருக்கிறாங்க. வேற எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாத்து மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க? அதை நாம அத்தனை பேரும் பார்த்தோம். இவங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கா? கிடையாது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா வழக்கு போடு, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா சோஃபாவை அனுப்பு, எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணு, அவங்க ராஜினாமா பண்ணவே. இதைத்தான் இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. இதை சொன்னது யாரு? நாமல்ல, ஆளுங்கட்சியுடைய வழக்கறிஞரே புகார் கொடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. மாற்றம் தூய்மைன்னு இன்னைக்கு இதையே உருட்டிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெகு விரைவில் மாட்ட போறது உறுதி. அதற்கு நீங்க தயாராக இருக்கணும். இதையெல்லாம் ஆதாரத்தோட நாம வெளியில கொண்டு வர்றோம். இன்னைக்கு பெண்கள், குழந்தைகள் தனியா வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அரசு உருவாகி இருக்கு. கோவையில் இவங்க என்னன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? போதைப் பொருளை ஒழிப்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு கோவையில் போதைப் பொருள் பத்தி தகவல் கொடுத்த கல்லூரி மாணவன், அவர் பேர் அமுதன், அவனை காவல்துறையை காட்டி கொடுத்திருக்கு. காவல்துறை கூப்பிட்டு கேட்டிருக்கு. இந்த பையன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறான், யாரும் போதைப் பொருள் விற்கிறாங்க, யார் மூலியமா சப்ளை நடக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை யாரை பத்தி சொன்னாங்களோ, அந்த பையன் யாரை பத்தி சொன்னானோ அவங்களை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இந்த சட்டமன்றத்தில் பேச ஆரம்பிச்சோடனே கல்வித்துறை அமைச்சர் பேச சொல்றாரு, கோஷ்டி பூசல். 10 பேருக்கும் தகராறு நடந்தா அதுக்கு பேரு கோஷ்டி பூசல். 10 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடிச்சா அதுக்கு பேர் கொலை, அதுக்கு பேர் கோஷ்டி பூசலா? 10 பேர்ல 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் அந்த பையனை அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த உயிரிழந்த அந்த பையனோட அம்மா யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல, நம்முடைய தலைவர் மேல நம்பிக்கை வச்சு இத திராவிட முன்னேற்ற கழகம் இத நீதி வாங்கி கொடுக்கணும், என்னுடைய பையனுடைய மரணத்திற்கு திமுக நம்முடைய தலைவர் நீதி வாங்கி கொடுக்கணும்னு அந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. அமுதன் மரணத்துக்கு நீதி கிடைக்க நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக துணை நிற்கும். சட்டமன்றத்தில் நாங்க பாத்துக்கிறோம், நீதிமன்றத்தில் நீங்க பாத்துக்கோங்க. வழக்கறிஞர் அணியினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். நம்முடைய கழகத்தை சேர்ந்த யார் மேலேயாவது இந்த அரசு பொய் கேஸ் போட்டாச்சுன்னா அவங்களுக்கு நீங்க உறுதுணையாக இருக்க வேண்டும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். குறிப்பா ஜென்சி இளைஞர்கள், இந்த ஜென்சி இளைஞர்களை பார்த்து இந்த அரசு பயப்படுது. அதனாலதான் அவங்கள குறி வச்சு தூக்குறாங்க. நான் இன்றைக்கு கடந்த 100 நாட்களாகவே பொதுமக்கள், நம்முடைய கழக தோழர்கள், நிர்வாகிகள், ஒவ்வொரு அணியை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் குறைந்தது 300 பேர் சந்திக்கிறேன். காலையா இருந்தாலும் சரி, மாலையா இருந்தாலும் சரி. அது அதிகமா வரது பாத்தீங்கன்னா அந்த ஜென்சி கூட்டம், ஜென்சி இளைஞர்கள் அதிகமா வராங்க. ஜென்சி இளைஞர்கள் எத்தனை பேர் வராங்களோ அதே மாதிரி அடுத்த நாள் இந்த ஜென்சி இளைஞர்கள் உள்ள தள்ளிட்டாங்க, பொய் கேஸ் போட்டாங்க, நாங்க தான் அவங்களை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கோம்னு வழக்கறிஞர் அணியும் கூட கூட்டிட்டு வராங்க. அதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்களுக்கு நம்ம முழுசா சப்போர்ட் பண்ணணும். ஜென்சி இளைஞர்கள் இன்னைக்கு கொள்கை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்களை பயமுத்திட்டு இருக்கு. இந்த ஜென்சி உடன்பிறப்புகள் வயசுல சின்னவங்க, அவங்களை கைது பண்ணா அவங்களும் அவங்க குடும்பமும் பயந்துருவாங்கன்னு இந்த ஆட்சியாளர்கள் கருதுறாங்க. எனவே அவங்களுக்கு நாம உறுதுணையாக இருக்க வேண்டும்.
களத்திலையும் சமூக வலைதளத்திலையும் கழகத்திற்கு ஆதரவா பேசுற ஜென்சி இளைஞர்களுக்கான பாதுகாப்பு அரணாக நம்முடைய கழக வழக்கறிஞர் அணி செயல்பட வேண்டும்னு நான் உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நிறைய இளம் வழக்கறிஞர்கள் என்னை சந்திக்க வராங்க. கழகத்து மேல மிகுந்த ஆர்வத்தோடு வராங்க. கலைஞருடைய சாதனைகள், நம்முடைய தலைவர் செஞ்ச திட்டங்கள்லாம் கேள்விப்பட்டு இப்பதான் வராங்க. அவங்களை எல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தி நாம அரவணைச்சு நீங்க எல்லாம் போகணும்னு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். அவங்களை எல்லாம் வழக்கறிஞர் அணியில சேருங்க, கழகத்தில் உறுப்பினராக சேருங்க, பொறுப்பு கொடுங்க, அவங்கள தட்டி வேலை வாங்குங்க, அவங்கள கைட் பண்ணுங்க. அது இன்னைக்கு மட்டும் இல்ல, எதிர்காலத்துக்கும் நம்முடைய கழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வலிமையாக நிச்சயம் அது மாறும். இறுதியா ஒரே ஒரு விஷயம், உங்க பகுதியில் இன்று இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்க குற்ற செயலில் ஈடுபட்டா நீங்க அதை சும்மா விடக்கூடாது. நீதிமன்றம் மூலமா அவங்களுக்கும் தண்டனை வாங்கி தர வரைக்கும் அந்த வழக்கை நீங்க தொடர்ந்து ஃபாலோ செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.